ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி குழந்தைங்களுக்கு இட்லி தோசைன்னு கொடுக்குறப்ப போர் அடிச்சிருங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு ராகி சேமியாவை எடுத்துக்கிட்டேன். ராகி சேமியாவை பிரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ராகி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கையில் எடுத்து அப்படியே உதிர்த்தோன்னா உதிரி வேணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துப்போம். அந்த கொட்டாங்குச்சியில் உதிரியாக எடுத்து அந்த ராகியை வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டுப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவலை வச்சுப்போம். இப்படியே இருக்கிற எல்லா ராகியும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சியில் எடுத்து வச்சுப்போங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி பானையை வச்சுப்போம். இட்லி பானையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, கொட்டாங்குச்சியில் ராகி ப்ளஸ் வந்து தேங்காய் துருவல், அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பானையினுடைய மூடியை எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்கும். 7 to 10 நிமிஷத்தில் நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும். நல்ல ஸ்மெல்லு வரும், தேங்காய் ஸ்மெல்லு வரும், ராகி ஸ்மெல்லு வரும். அந்த கொட்டாங்குச்சியினுடைய ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அந்த டைமில் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணுங்க. உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், ஸ்மெல்லு சூப்பராக வருது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுப்போம். அந்த பாத்திரத்தில் நம்ம உள்ளே இருக்க கொட்டாங்குச்சியிலேருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிடலாம். கொட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்து அந்த கொட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னு சுட சுட இருக்கிறப்பவே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா வந்து நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறப்ப இந்த நெய் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நாட்டு சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரையே போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஏலக்காய் தூளை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க, ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட 2 வாழைப்பழமும் 1 டம்ளர் பாலையும் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.